தமிழ்நாட்டுல ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல ஒரு பெரிய பழைய வீடு. அந்த வீட்ல மீனாட்சி அம்மாள்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்க. எதையும் சுத்தமா ஒழுங்கா செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பல வருஷ சமையல் அனுபவம் இருந்தது. அதே வீட்ல அவங்க மருமகள் கவிதா இருந்தா. கவிதா கெட்டவ கிடையாது. ஆனா அவளுக்கு டக்குன்னு கோபம் வரும். மாமியார் ஏதாவது சொன்னா, ஏன் எப்பவும் என்னையே குறை சொல்றீங்கன்னு திருப்பி கேப்பா. இதனால அந்த வீட்ல நிம்மதியே இருக்காது. எப்பவும் கச்முச்சுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை. மீனாட்சி அம்மாளோட பையன் கவிதா புருஷன் வேலை செஞ்ச கம்பெனில ஆட்கள குறைச்சதுனால அவனுக்கு வேலை போயிருச்சு. வீட்ல வருமானம் சுத்தமா நின்னு போச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை வந்துருச்சு. அப்போ மீனாட்சி அம்மாள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? நம்ம ஏன் வீட்ல சும்மா இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கிற சமையல் கலைய வச்சு ஒரு சின்ன கரைய ஆரம்பிப்போம். இத கேட்டதும் கவிதா நக்கலா சிரிச்சா. நீங்க என்ன பண்ண போறீங்க அத்த? இத்தனை வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாச்சு, இப்போ போய் கடையா? ஆனா மீனாட்சி அம்மாள் உறுதியா இருந்தாங்க. நான் நல்லா சமைப்பேன், நீ அழகா பேசி வியாபாரம் பண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம கவிதாவும் சரின்னு ஒத்துக்கிட்டா. வீட்டுக்கு வெளியே இருந்த காலி இடத்துல ஒரு சின்ன கீத்து கொட்டக போட்டாங்க. கடைக்கு அம்மா சமையல்னு பேர் வச்சாங்க. முதல் நாள் மீனாட்சி அம்மாள் ஆவி பறக்க இட்லியும் மணக்க மணக்க சாம்பாரும் செஞ்சாங்க. ஆனா அன்னைக்கு ஒரே ஒரு ஆள் தான் சாப்பிட வந்தாரு. கவிதாவுக்கு ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. பாத்தீங்களா அத்த, ஒருத்தர் தான் வந்திருக்காரு, இதுக்குதான் நான் வேண்டாம்னு சொன்னேன், நீ எரிச்சலா சொன்னா. மீனாட்சி அம்மாள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கவிதா, ஒரு செடி வச்ச உடனே பூ பூக்காது, கொஞ்சம் பொறுமையாயிரு. நம்ம ருசி நல்லா இருந்தா மக்கள் தேடி வருவாங்க. அடுத்த நாள் மீனாட்சி அம்மாள் தன்னோட ஸ்பெஷல் மிளகாய் சட்னியும் பொங்கலும் செஞ்சாங்க. அந்த வாசனை தெரு முழுக்க பரவுச்சு. அங்க போனவங்க எல்லாம் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா, என்ன ருசின்னு ஆச்சரியப்பட்டாங்க. மெல்ல மெல்ல கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. கூட்டம் அதிகமாகவும் கவிதாவுக்கு பயங்கர பிஸியான வேலை. கல்லா பெட்ல உட்கார்ந்து காசு வாங்கறது, வர்றவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுன்னு அவ சுறுசுறுப்பா மாறினா. ஒரு நாள் நைட்டு ரெண்டு பேரும் கடைய சாத்திட்டு உட்கார்ந்திருந்தப்போ கவிதா அத்தையோட கைக்கு எண்ணெய் தேய்ச்சு விட்டா. அத்தை, நான் உங்கள ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உங்க சமையல் இவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க நிஜமாவே கைராசிக்காரிதான் மனசு திறந்து சொன்னா. மீனாட்சி அம்மாள் அவ கைய புடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? நீ எவ்வளவு அழகா கடைய நிர்வாகம் பண்ற, வர்றவங்க கிட்ட எவ்வளவு அன்பா பேசுற, இதெல்லாம் நீ செஞ்சதுதான். நாம ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுகிட்டதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். அன்னைக்குதான் அந்த மாமியார் மருமகள் சண்டை மொத்தமா நின்னுச்சு.